ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் என்ற இந்த காணொலி மூலம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம் நேயர்களே. பொதுவாக கிரகங்கள் பெயர்வது அப்படின்றது உண்டு. இப்போ சந்திரனானவர் 2 நாள் அப்படின்றது நமக்கு டெய்லி பெயர்ச்சியில் வருவார். மாத பெயர்ச்சி கோள்கள்னு சிலதற்கு அதில் சூரியன் பெயர்ந்து வருவார். சுக்கிரன், புதன், செவ்வாய் இவங்கெல்லாம் வருவாங்க. ஜோதிட அடிப்படையில் குஜாதி ஐவர் அப்படின்னு சொல்லுவோம். செவ்வாய், சுக்கிரன், புதன், குரு மற்றும் சனி இந்த 5 பேரும் ஒரு கூட்டாக இருப்பார்கள். இவர்கள் பெயர்வதனாலே சில முக்கிய நிகழ்வுகளை நாம் பார்க்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது ஒரு கணிப்பு. ஏன்னா சந்திரன் தினமும் பெயர்வது ராசி பலன்னு தெரியும் உங்களுக்கு. மாத பலன்கள் பார்க்கும்போது சூரியன் பெயர்வதாக அமைந்துவிடும். இந்த கிரகங்கள் 5 குஜாதிகள் மாறும்போது இவர்கள் தசை நடத்தும் போதும் மாறுவதனாலும் நல்ல சில பலன்களையும் தீய சில பலன்களையும் தொடுப்பார்கள் அப்படிங்கிறது வழக்கம். அப்படி பார்க்கும்போது செவ்வாயானவர் வருகிற ஜூன் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 28ஆம் தேதி நாள், நார்மலாக 45லேருந்து 47 நாள் அப்படின்னு கணக்குண்டு. அதாவது ஒரு சைக்கிளில் அவர் மித்தமாக வந்து நிற்கும்போது ஒரு வருஷத்தில் 365 நாள்னால் 8 மாதம் 41 நாட்களுக்கு அவர் ஆல்மோஸ்ட் அவருடைய இடத்துக்கு நேர் போய் வந்துட்டுருப்பார் அப்படிங்கிற கால்குலேஷன் உண்டு. அதாவது மேஷ ராசிக்குள்ளே வரத்துக்கு திருப்பியும் வரதுக்கு சைக்கிள். இப்போ கடகராசியிலே இருக்கக்கூடிய இந்த செவ்வாயானவர் நகர்ந்து சிம்ம ராசிக்கு போகிறார் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு. இதில் என்னங்க சிறப்பு இருக்குது அப்படின்னாக்க, கடகராசி அப்படிங்கிறது செவ்வாய்க்கு நீச்ச வீடு அப்படின்னு சொல்லுவோம். அவருடைய தன்மையை குறைத்து கொள்ளக்கூடிய வீடு. அப்போது நீச்சத்திலேருந்து வெளியில் வருகிறார், இனிமேல் உச்சத்தை நோக்கி பயணம் செய்ய போகிறார் அப்படின்னு ஆகிடும். உச்ச வீடு எதுனா அங்கே நேராக மகர ராசிக்குள்ளே வரும்போது அது உச்சத்தில் வந்துடுவார். அப்போது நீச்சத்தை விட்டு வெளியில் வரக்கூடிய இந்த நிகழ்வு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கும். ஏன் பார்க்கணும்? இந்த செவ்வாய் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, நார்மலாகவே சொல்லுவோம் இல்லையா, அவர் கொஞ்சம் பயந்தாங்கொழிங்க சார் அப்படின்லாம் சொல்லுவோம். இல்லை சார் அவர் கொஞ்சம் தைரியசாலி சார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பயந்தாங்கோழி தைரியசாலி இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது தைரியத்தை அதிகமாக கொடுப்பது இந்த செவ்வாய். அதே போல் திடீர்னு எதிர்பார்க்கலைங்க, அடிபட்டுடுச்சுங்க, ஆக்சிடெண்ட் ஆகி போச்சுங்க, காயப்பட்டுடுச்சுங்க, ரத்தம் வந்துடுச்சுங்கலாம் சொல்கிறோம் இல்லையா, இதற்கு காரகத்துக்குமாக இந்த செவ்வாய். திடீர்னு போனேங்க ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க சார், என்னென்ன காரணம் புரியலைங்கன்னு இந்த கத்தியை வைக்க சொன்னாலே அங்கே செவ்வாய் வந்துடுவார். பெண்களுக்கு இந்த மாதவிடாய் கோளாறுகள்லாம் சில வீட்டிலாம் இருக்கும், நிறைய ப்ளீட் ஆகிறதெல்லாம் சொல்லுவாங்க, இது இந்த செவ்வாய். அது மட்டும் இல்லை, இந்த செவ்வாய் தான் நிதி திட்டங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். செவ்வாய் தான் பூமி அப்படிங்கிற இந்த நிலத்தை வாங்குவது அப்படிங்கிறது, அப்புறம் வாகனங்களை பற்றி பேசுவது, கனரகமான விஷயங்கள் எல்லாம் யோசிப்பது, இதை பற்றி யோசிக்கணும். நான் போலீஸ் வேலைக்கெல்லாம் இன்டர்வியூ போகணும் சார், நான் இராணுவத்தில் போகணும் சார் அப்படிங்கிறாங்க இல்லையா, அப்படிப்பட்ட நிலைப்பாடு கொண்டவர்களுக்கு போவீங்களா மாட்டிங்களான்னு பார்க்கணுன்னா இந்த செவ்வாயை பார்க்கணும். பெண்களுக்கு கல்யாணத்தும் போது எப்படி இருப்பாங்க அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டார் கேட்பாங்க. அப்போது மாப்பிள்ளை வீட்டாருக்கு இந்த சுக்கிரனும் செவ்வாயும் பார்க்குறது, பெண் வீட்டாருக்கு இந்த சுக்கிரனும் செவ்வாயும் பார்த்து சந்ததி எப்படி இருக்கும், தம்பதி எப்படி இருப்பாங்கன்னு சேர்த்து பார்க்கறதுக்கு இந்த செவ்வாய் உதவுகிறது. அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சிச்சிங்களா? அப்போது ஒரு இடத்துலையும் நிர்வாகத்திறமை, எதையுமே ஆழ்ந்து யோசிக்கக்கூடிய தன்மை இல்லாமல் பதட்டப்படுவது, கோபப்படுவது, உடல்நிலையிலே ஒரு மாற்றங்களை கொடுத்து கொள்வது, இப்படி ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் வைத்திருக்கும். அப்போ உடல் சூடாயிடுச்சிங்க, ரொம்ப சூடாகி போச்சுங்க, படபடன்னு இருக்குதுங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் இந்த செவ்வாயோட தன்மை. அப்போ பாருங்கள், செவ்வாயை பார்க்கணுங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் ஆகிடுது. அதனால தான் செவ்வாயை பார்க்குறோம். இந்த செவ்வாய்க்கு 2 வீடுன்னு சொல்லுவான். மேஷ ராசியும் விருச்சிக ராசியும் அவருடைய வீடு, சொந்த வீடு. அதே போல் முருகப்பெருமான் அவர் தான் நமக்கு ஃபுல்லாக நிரந்தரமான நிதர்சனமான ஒரு நல்ல கடவுள் அந்த மேஷ ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும். இவரை வணங்கும் போது நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மேஷ ராசிக்குள்ளே தான் சூரியன் உச்சமாக நிற்பார் அப்படின்போம். அப்போனா வெப்பத்துக்கு வெப்பம். ஏற்கனவே நான் சொன்னேன்,
செவ்வாய் வெப்பமுடையது, சூரியன் வெப்பமுடையது. அதனால தான் மேஷ ராசியில் சூரியன் உச்சப்பட்டு நிற்பார் அப்படின்னு பார்க்குறோம். விருச்சிக ராசியில் சந்திரன் நீச்சப்பட்டு நிற்பார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ பாருங்கள், அம்மா அப்பாவுடைய தன்மையும் இந்த செவ்வாயின் மூலிமா பார்த்து கொள்ள முடியலாம் அப்படின்றதும், சகோதரர்கள், மூத்த சகோதரர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்னு இந்த செவ்வாய் சொல்லிக் கொடுக்கும். அப்படி பல விஷயத்தையும் ஒருங்கே கொண்ட இந்த செவ்வாயின் பெயர்ச்சி நமக்கு எப்படி இருக்க போகிறது என்று ஒரு ராசிக்கும் தெளிவாக விளக்கமாக காண்போம். வணக்கம் மேஷராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் நார்மலாக 45 நாளைக்கு இல்லை 47 நாளைக்கு ஒரு வாட்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு ஒரு ராசிக்காக போயிட்டுருக்கிறாரு. அப்படி போகும்போது ஜூன் மாதம் 6ஆம் தேதி அன்று அவர் கடகராசி அப்படிங்கிற உங்களுடைய 4ஆம் வீட்டிலேருந்து 5ஆம் வீட்டுக்கு போகிற சிம்மராசி. கடகராசி அப்படிங்கிற இடத்துல இருக்கும்போது என்னதான் உங்கள் ராசிநாதனாக இருந்தாலும் குரு உச்சப்படக்கூடிய கடகராசியாக இருக்கிறதுனால தன்னை அடக்கி வாசிக்கணும்னு கொஞ்சம் தனிஞ்சு போயிட்டார். அப்போ தனிஞ்சு போதுனாலே உங்களுக்கு பல விஷயங்கள் நீங்கள் மனசில் நினச்ச மாதிரி நடக்கலை. அதுவும் உண்மைதானுங்களே. மேஷராசி அப்படின்னமுன்னே தைரியம் வரணும் இல்லைங்களா? படபடன்னு வேலை செய்யணும். வேகங்கள் விவேகம் இல்லாமல் இருந்தாலும் வரணும் அப்படிங்கிறதும், அப்படி எடுத்தமா கௌத்தமானு இல்லாமல் அப்படி நின்ன உடனே அந்த கெத்துன்னு சொல்லுவோம், அந்த மிடுக்கு கெத்து அந்த வேர்டுகள்லாம் நீங்கள் அதிகாரி. அப்படி இருக்கிற உங்களை கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருந்தார். இப்போது அதை கொஞ்சம் திருப்பியும் ரெஸ்டோர் ஆகக்கூடிய சூழ்நிலையை இப்போ கொடுக்க போகிறார். அதுவே உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நல்ல தகவல். ஏன்னா மண்டையில் இருக்கக்கூடிய விஷயம் பாருங்கள், அப்படி அரிக்கும். நான் என்ன போல் இல்லாமல் அப்படி தணிஞ்சு போகிறமே, அடுத்தவன் பேச்செல்லாம் கேட்குறமே, இந்த கேட்குறதுனால எனக்கு கொஞ்சம் அவமானமாக இருக்குதே, குறுகிக்க வேண்டியிருக்குதுன்னு எண்ண ஓட்டங்கள் நிறைய இருந்திருக்கு. அதனால் கோவப்படுறத கூட உள்ளுக்குள்ளார கோவப்பட்டீங்க. இப்போ அதெல்லாம் ரிலீவ் ஆகிடும். நீங்கள் தைரியமாக இன்னும் நடக்கக்கூடிய முதல் கட்டம் வந்தாச்சு. உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறது அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம்னு இருக்கும். இந்த அஸ்வினி எப்பவுமே க்ரியேட்டிவ் ஐடியாஸ் நிறைய வச்சுருப்பாங்க. பரணி எப்பவும் கொஞ்சம் சூடாக இருக்கும், எதுவுமே கொதிக்க வைக்கக்கூடிய தன்மை. அதோ உணவுக்கு எப்படி நெருப்பு பயன்படுதோ அந்த நெருப்பு, எரிக்கிற நெருப்பு இல்லை. கார்த்திகை நட்சத்திரம் அப்படி காட்டி கொடுக்கும், நமக்கு எதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற வெளிச்சத்தை காட்டி கொடுக்கக்கூடிய டார்ச் லைட் மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு அழகான கோர்வையான உங்களுடைய மேஷராசிக்குள்ளார இந்த நிகழ்வு எப்படி இருக்க போகுதுன்னா, 5ஆம் இடம் அப்படின்னாலே நார்மலாக அதிர்ஷ்டம், வெற்றி அப்படிலாம் சொல்லுவோம். இந்த செவ்வாயை வெற்றியை கொண்டு வந்து தருவார். நார்மலாக அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து தருவார். எது மூலியமாக அதிர்ஷ்டம் வரும்? நீங்கள் சில பூமி விஷயங்கள், சில வீடு விஷயங்கள் எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்க இல்லையா, லாபமாக விற்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் விற்பீங்க. எனக்கு ஒரு நல்ல வீடு அமையணும்னு கேள்விப்பட்டீங்க இல்லையா, இப்படியெல்லாம் ஒரு நல்ல ஆசையை வைக்கும்போது அதுக்கான அனுகூல பலனை கொடுக்கக்கூடியதாக அமையப்போகிறது. அதே போல் அதிர்ஷ்டத்தின் அடிப்படையிலே வரக்கூடிய பூர்வீக சொத்துக்கள், அப்பா மூலியமாக சில சொத்துக்கள்லாம் எதிர்பார்த்தீங்க, பூர்வீகம் மூலமாக எனக்கு கொஞ்சம் வரணும் சார், கொஞ்சம் ஷேர்ஸ்லாம் வர வேண்டியிருக்குது சார், எங்களுக்குன்னு ஒரு பங்கு வரணுங்க, அதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய முதல் கட்டம் ஆரம்பித்து விட்டது. ஏன்னா இது உச்சத்துக்கு போகக்கூடியது அப்படின்னு அர்த்தம். இனிமேல் நீச்சத்தன்மையை பங்கம் ஆகிடுதுன்னா உச்சத்தை, உத்திராட நட்சத்திரத்துக்கு வரும்போது அவர் உச்சம் அப்படிங்கிற மகர ராசிக்குள்ளே வந்துடுவார். அப்போ பயணத்தை ஆரம்பித்து விட்டார். இப்போதுலேருந்து உங்களுக்கு இந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கட்டுக்கோப்பாக அழகாக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக போகுதுன்னு புரிஞ்சுக்கிறேங்க. சிலவங்களுக்கு என்னன்னு தெரியலிங்க, உடம்புல நிறைய பிரச்சனை இருக்குதுங்க, டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம், ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க, ஆப்ரேஷன் பண்ணால் சரியாகுமா தெரியலிங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஸ்டோரி கொண்டு வரதுக்கான அறுவை சிகிச்சைகள் எல்லாம் இப்பொழுது நடைபெறக்கூடிய காலகட்டங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். சிலவர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், தீப்பொறிகள், தீக்காயங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதனால் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. ரொம்ப பதட்டமாக போகும்போது காலை இடிச்சுக்கிட்டு காலில் ரத்தம் வரும், கை அடிச்சுட்டு கையில் தான் வரும், இப்படியே ஏதாவது சின்ன சின்ன ரத்த காயங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகளும் கொடுப்பாங்க. குழந்தைகள் எஸ்பெஷலி ரொம்ப பார்த்துக்கிடுங்க. அவங்களுக்கு ஏதாவது விழுந்து எழுந்து அடிபட்டு
இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அவங்கள கண்ணும் கருத்துமாக பார்த்துக்க வேண்டியது கடமையும் இந்த காலத்தில் உண்டு. ஏன்னா சூரியன் அப்படிங்கும்போது வேகத்தை காட்டக்கூடிய சிம்மராசி, அதுக்குள்ளே மகம் அப்படிங்கிற கேது இருக்குது. அப்போ தடை ஏற்படுத்தி கீழே விழுவாங்க. புரியுதுங்களா? அதனால் நீங்கள் மருத்துவத்துக்கு போக வேண்டிய அஸ்வினிங்கிற வந்துடும். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அழகாக அதில் ஹேண்டில் பண்ணிடலாம். பரணி சுக்கிரனுடையது. அப்போ கல்யாண தகவல்கள் எல்லாம், ஏன்னா அங்கேயும் பூரம்னு இருக்கும், மகம் பூரம் உத்திரம் அப்படிங்கிற 3 நட்சத்திரத்துக்குள்ளே தான் பிரயாணம் பண்ண போகிறார். அப்போ கல்யாண தடைகளெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய காலகட்டங்களும் ஆகிறது. அப்போ கல்யாணம் நடக்காத குழந்தைகளுக்கு கல்யாண வரன் தேடு கொண்டவர்கள் கல்யாணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் வருகிறது. நிர்வாகத்திலே புதிய முறையிலே நான் மாற்றங்கள் செய்ய போகிறேன் என்று எண்ணிக்கொண்டிருந்த வியாபார தொழில்நுட்ப அன்பர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம். இனிமேல் உங்களுடைய முதன்மை வந்து நிற்கும். நீங்கள் அழகாக எதையுமே க்ளீனாக ஷார்ட் போட்டு மூவ் பண்ணிகிட்டே போகலாம். அப்போ போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சிகள் வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு வளர்ச்சி வந்துச்சுனாலே அடுத்தவங்களை ஹெல்ப் பண்ணுவீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு உங்களுடைய பதவி மேம்படும். அதனால தான் நிறைய மேஷராசி அன்பர்கள் ஆந்திரப்ரோனர் அப்படிங்கிற அந்த தொழில்நுட்பவாதிகளாக இருக்கிறீர்கள். அதுபோல் உலக பணக்கார விஷயத்தில் நிறைய பேர் மேஷராசிக்குள்ளே தான் இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். ஏன்னா இந்த தன்மை, நான் வளர்ந்தால் மட்டும் போராது மற்றவர்களையும் வளர்த்துவேன் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர் நீங்கள். எதையுமே தைரியமாக சாதிக்கிறீங்க இல்லையா? அந்த தைரிய லக்ஷ்மி அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த தைரிய லக்ஷ்மி இருக்கிறதுனால அஷ்டலக்ஷ்மி உங்கள்கிட்ட வந்துடுது. அப்போ உங்களுக்கு எப்போவுமே அந்த கரெக்டாக இருக்கக்கூடியது. 2வது பாதுகாப்பு தன்மை. யார் வந்தாலும் பாதுகாத்து நிறுத்தி நிதானிச்சு இருங்க, நான் பார்த்துக்கிடுறேன், கவலைப்படாதீங்கன்னு அந்த ஆறுதல் சொல்கிறீங்க பார்த்தீங்களா? இந்த ஆறுதல் தான் உங்களை நல்ல நிலைநிறுத்தி வைக்கிது. அவர்கிட்ட போனால் பார்த்துவிடாங்க, நல்லவருங்க அப்படின்னு சொல்கிறான். இந்த கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லுவோம். 4 பேர் வந்தால் மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய அந்த கெத்து இருக்குது பார்த்திங்களா? பஞ்சாயத்து தலைவராக உட்கார்றது, அரசியல் தலைவராக உட்கார்றது, இல்லை போலீஸ்லேயும் மிடுக்காக உட்கார்றது, இராணுவத்துலேயும் அப்படி இருக்கிறது, அப்படிலாம் பார்க்குறோம் இல்லையா? அப்படி நீங்கள் அந்த கெத்தோடு உட்காந்து இருங்க, நான் பார்த்துக்கிட்றேன் அப்படின்னு ஒரு அதட்டை போட்டு உட்காரோன்னா எல்லோரும் உட்காந்துடுறாங்க இல்லையா? அந்த மிடுக்கு தான் உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்குது. அதுதான் உங்கள் மனசில் இருந்துச்சு. போன மாதம் வரைக்கும் ரொம்ப அப்படியே இருந்துச்சு. இப்போ 6ஆம் தேதிக்கு அப்புறம் அதெல்லாம் திருப்பி ரெஸ்டோர் ஆயிடுச்சு. அதனால் கவலை இல்லாமல் இருக்கலாம். பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அனைத்து விதமான அனுபவத்து கொண்ட ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் அழகாக எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க. நான் யாருன்னா கோயிலுக்கெல்லாம் போகணுங்களா, இதுக்கு பரிகாரங்கள் எதனா உண்டுங்களா அப்படின்னா, உங்களுக்கு முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமான். வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்னு தஞ்சாவூரில் இருக்குது. அந்த கோவிலுக்கு போங்க. முத்துக்குமார சுவாமி பெருமாள் இருப்பார், அவரை பாருங்கள். அவருக்கு அபிஷேகம் ஆராதனைகள்லாம் செஞ்சுட்டு முடிஞ்சால் வாங்க. அப்போ என்ன ஆகுனா, உச்சத்துக்கு செல்லக்கூடிய இந்த செவ்வாயானவர் புறப்பட்டு விட்டார் இல்லைங்களா? இவர் நீங்கள் நினைத்த காரியத்தில் ஜெயமும் வெற்றியும் கிடைக்க ஏற்பாடு பண்ணுவார். அதனால் வாழ்க்கையிலே நல்லது நடக்கும், நல்லதை தான் நடக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை மனதில் வந்துவிடும். அப்போ வாழ்க்கை எப்படி இருக்கும்? வளமுடன், ஜெயமுடன், நலமுடன் இருக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. உங்கள் ராசியை கார்த்திகை நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது, மிருகசீஷ நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது, ரோகிணி நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? இந்த கார்த்திகைன்றது சூரியனது, ரோகிணிங்கிற சந்திரன்து, மிருகசீரிஷங்கிறது செவ்வாயோடையது. இவருக்கு இந்த மிருகசீரிஷத்துடைய செவ்வாய் கடகம் அப்படிங்கிற இந்த ராசிக்குள்ளே நீச்சமாக இருந்தார். அப்போ நீச்சத்தில் இருந்தவர் அப்படின்னா தன் தன்மையை குறைத்து கொண்டு இருந்தார், ஒடுங்கி இருக்கிறது அப்படி இருந்தாங்க இல்லையா? இப்போது கடகராசி விட்டு வெளியில் வராரு, சிம்ம ராசிக்குள்ளே போகிறார். இங்கேருந்து நார்மலாக ஒரு நீச்ச கிரகம் அப்படின்னு சொன்னால் நீச்சத்தை விட்டு வெளியே வரும்போது உச்சத்தை நோக்கி செல்கிறதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ உச்சத்தை நோக்கி செல்கிறதுனா இனிமேலுக்கு தைரியம் மட்டுப்பட்டிருந்தது. என்னன்னே இனம் புரியாத ஒரு பயம், ஒரே கவலைங்க. என் ஆஃபீஸில் என்ன நடக்கும்னே தெரிலிங்க, என்ன பண்ணுறாங்கன்னே தெரிலிங்க. வேலையை போடுறாங்க, வேலையை எடுக்கிறாங்க, கம்பெனி மாற்றுறாங்க, இங்கேருந்து போன்றாங்க, அங்கேருந்து போக சொல்கிறாங்க, இந்த ஊருக்கு மாற்றிடுவேன்றாங்க, அந்த ஒன்றுமே புரியலைங்க. நான் இப்போ வேலையை விடுறதா இருக்கிறதா
நிற்கிறதா போகட்டுமா அப்படின்னு கேட்பாங்களே. இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலையை எதிர்கொண்டிருந்தீங்க. இப்போ தெளிவாயிடுவீங்க. எது வந்தாலும் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு எண்ணம் வந்துடும். அந்த எண்ணத்தை கொண்டு வருவதற்காகவே இப்பொழுது உங்களுக்கு 4ஆம் பாவம் அப்படிங்கிற இடத்துல அவர் மூவாரார். 4 சுகம்னு அர்த்தம். மனை வாகனம் அப்படிங்கிற வசதிகள்னு அர்த்தம். அப்போ வண்டி வாகனங்களிலே புதிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தைரியமாக மாறிடுவீங்க. அதே போல் வேலை பரவாயில்லைங்க, அது இல்லைனா இன்னொரு வேலை கிடைக்கிங்க, நான் 2 இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா போடுவீங்க. அது மட்டும் இல்லை, புதுசாக வேலை தேடுறவங்களுக்கும் இப்போ வந்துடுச்சுங்க தைரியம், எனக்கு ஐடியா வந்துடுச்சுங்க, இதில் வச்சு நான் சம்பாதிச்சிருவேங்க அப்படின்னு. கடை மாற்றங்கள் செய்ய என்னன்றது கடையெல்லாம் மாற்றுவாங்க. கடையை விரிவுபடுத்துறது, மாற்றுறது, புதிய எக்ஸ்பேன்ஷன்ஸ் இதெல்லாம் நடக்கிறதுக்காக தைரியத்தை முதல்ல கொண்டு வந்துடுவீங்க. அப்புறம் பணம் வந்துடும், அது வேறு விஷயம். ஏன்னா அந்த முதல்ல தைரியமே வரலீங்களே. ஏன்னா இப்போ தைரியஸ்தானாதிபதி நேராக போய் பார்க்கக்கூடியது ராகு அப்படிங்கிற பிரம்மாண்டத்தை பார்க்க போகிறார். பிரம்மாண்டத்தை பார்த்தா எப்படி இருக்கும்? வளர்ச்சி தான். கேதுங்கிறது கொஞ்சம் அறிவு சொல்வார், ஞானப்படுத்துவார். சேப்பா, அவசரப்படாதே, பதட்டப்படாதே, வேகப்படாதே, எதையும் தெளிவாக சிந்தித்து விட அதுக்கப்புறம் செய் அப்படின்னு சொல்லி கொடுப்பார். அதை பிடிச்சிக்கிட்டு நிதானமாக போகிறது நல்லது. கொஞ்சம் நிதானிச்சுக்கிடுங்க. வேகம் விவேகம் அல்ல அப்படிங்கிற வார்த்தையை நல்லா மனசில் ஆழ்ந்து பதிஞ்சு கொள்ளக்கூடிய காலகட்டமும் இது. சில அன்பர்களுக்கு ஆப்ரேஷன் ரிலேட்டட் மேட்டர்ஸ்லாம் நடக்கும். அதாவது அறுவை சிகிச்சைகள் அப்படிங்கிறதும், மருத்துவ செலவுகளாக சில காயங்களுக்கான சிகிச்சைகளும் நடக்கும். அது பயப்பட வேண்டாம், அதெல்லாம் சுஸ்தமாகிடும், கவலைப்பட வேண்டாம். அதே போல் பெண்களுக்கு சில மந்த்லி ரொட்டீன்ஸில் சில தள்ளி போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. மாதவிடாய் கோளாறுகள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. தகுந்த ஆலோசனை மருத்துவர் எடுத்துக்கொண்டது நல்லது. ஒரு சில அன்பர்களுக்கு புதிய வேலையில் ஒரு பொறுப்பை கொடுத்துருவாங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ தான் பார்த்துக்கணும், ஏன்னா நீ தான் இந்த காலத்தில் ரொம்ப நாளாக எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற அப்படின்னு கொஞ்சம் பொறுப்புகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைகிறது. குழந்தைகள் விஷயத்தில் பார்க்கும்போது நீங்கள் உங்கள் மனம் போல் அதுகளை கொண்டு போகணும்னு ட்ரை பண்ணுவீங்க. அதுங்க வேறு டிக்குகளை கொஞ்சம் இழுக்கும். இந்த ஒரு சின்ன டக்கஃபார் ஓடிட்டுருக்கோம். அதை கொஞ்சம் ரெக்கன்சைல் பண்ணுங்கள், உட்காந்து பேசுங்க, பேசி முடிவெடுங்க. ரிஷபராசி அன்பர்களுடைய தாயாரின் உடல்நிலையை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா ரோகிணி நட்சத்திரம்னு சொல்லிட்டேன், தாயார் கூடவே இருக்கிறாங்க. அவங்கள கொஞ்சம் அவசியம் உடல்நலெல்லாம் பார்த்து, முடிந்தவரை மெடிக்கல் ஹெல்த் செக்கப்லாம் பார்த்து அவங்களுடைய ஸ்திரத்தன்மை வாழ்க்கையில் உடல்நிலை பற்றி கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கிடுங்க. எந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டுங்கிறத அழகாக புரிந்து கொண்டு தான் நீங்கள் நிதானமாக காய்களை நகர்த்துவீங்க. அப்படி தீர்வு காணும்போது முதன்மைத்தன்மை கொண்ட ஆட்களை பிடிங்க. நீங்கள் உங்கள் அனுபவம் கொஞ்சம் இருக்கட்டும், அடுத்தவானது கொஞ்சம் கேட்டுக்கிடுங்க, அதுதான் முக்கியம். ஏன்னா கேது உங்களுடைய செவ்வாயோட சேர போகிறாரு. அப்போது எதையுமே கொஞ்சம் ஆலோசனை செய்வது, அதன் பின்னாரை செய்வது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது நடக்கும். ஏன்னா இந்த போராட்டங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா, செஞ்ச பிறகு யோசித்து குழப்பிக்கிறதா இருக்கும். அப்போ செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டா எண்ணி துணிக கர்மம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால் யோசித்து செஞ்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு, செஞ்ச பிறகு யோசிச்சோன்னா பிரச்சனை இருக்கும். இதுதான் உங்களுக்கு கரெக்டான குழு. அதை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா போதும். அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டுங்க. யாருங்க அவசரமாக போயிட்டுருக்கும்போது பாம்பு கடிக்கையில் பாழும் உயிர் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு அப்படிங்கிற மாதிரி அது கடிக்கும்போது நம்ம எப்படிங்க இருக்க முடியும் அப்படின்லாம் வீண் விதண்டாவாதம் பேசினீர்களானால் நஷ்டங்கள் உண்டு அப்படிங்கிறதும் இந்த இண்டிகேஷன் கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் அதுக்கெல்லாம் அனுசரணையாக சொன்னதை கேட்டுக்கிட்டிங்கன்னா நல்லது. சொத்து விவகாரங்களிலெல்லாம் அவசரப்பட்டு பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப கராராக இருக்கணும். பேசுகிற வார்த்தையை எடிட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எடிட் பண்ணி நல்ல வார்த்தைகள் பேசணும், நெகட்டிவ் வேர்ட்ஸ் தூக்கிடணும். இதுவும் முக்கியம். ஏன்னா இப்படி பண்ணலைன்னா என்ன ஆகுன்னா, உங்கள் வரக்கூடிய சொத்து நின்று போயிடும். புரியுதுங்களா? பல சேதம் அப்படின்னு சொல்லுவோம். வரதெல்லாம் சேதமாக போடும். சேதத்துக்காக வந்திருக்கிறோம். நமக்கு ஆதாயம் வேணும். எதையுமே நம்ம ஆதாயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும்.
இந்த ஐடியாவை நீங்கள் கொண்டு வரணும். எதையுமே எடுத்தோம் டமால் டிமில் அதெல்லாம் எல்லா இடத்துலையும் சரியாது. ஒரு சில இடத்துல அமைதி காக்க வேண்டும். எஸ்பெஷலி உங்களுடைய சகோதரர்கள் கூட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் கராராக இருந்ததுங்க. அவங்ககிட்ட ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களா, நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற அந்த கரெக்ட் டிஸ்டன்ஸை அழகாக மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க. மரியாதையை கொடுத்து விடுங்க. கொஞ்சம் மரியாதை குறைத்தீங்கன்னா உங்களுக்கு அடி விழுகும். அது மைண்டில் வச்சுக்கணுங்க. பெண்கள் பார்த்து கொண்டிருக்கிற அன்பர்கள், வரன் தேடுபவர்களுக்கு, அதே மாதிரி மாப்பிள்ளை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வரன் அமைவதற்கான நல்ல காலகட்டம் இது. அதனால் நல்லபடியாக வரன் அமைவதற்கான அந்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நார்மலாக சொல்லுவோம், திருமண சத்திரத்தை புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெண்ணு தேடுங்க அப்படின்வோம். ஏன்னா சத்திரம் கிடைக்கிறதான் கஷ்டம் இல்லைங்களா? அப்படி அந்த உத்வேகமாக சொல்லுவோம் இல்லையா, மழை வருதுன்னு சொல்லிட்டிங்கன்னா வெளியில் போகும்போது குடை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிற முடிவுக்கு நல்ல மனசில் கொண்டு வந்துட்டீங்களா, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த எண்ணத்தை ஈடேற்றி கொடுக்கக்கூடிய காலகட்டம் இதுன்றதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நான் சொன்னது புரிஞ்சுவிடும். சத்திரத்தை புக் பண்ணி கல்யாணத்துக்கு பண்ணுறது அப்படிங்கிறது ஈஸியான அந்த கோயின்சிடன்ஸாக இருக்கும். இப்படி ஒன்றுக்கொன்று தொடர்பு படுத்தி கொண்டே சென்றீர்களானால் இந்த செவ்வாயின் பெயர்ச்சி சும்மா ஏதோ எல்லாம் சொல்கிறாங்க சார் அதெல்லாம் பார்க்கணும் அவசியம் இல்லைங்கன்னா சொல்லாமல் சீரியஸாகவே செவ்வாய் உங்களுக்கு எவ்வளோ நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டேன். இப்போது நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாமே இருந்தாலும் அவனருளாலே அவன்தாள் வணங்கி அப்படின்னு சிவபெருமான் கிட்ட போய், ஐயா சாமி நான் என் காரியங்கள் எல்லாம் செஞ்சிட்டேன், நீ எனக்கு அனுகிரகத்தை தா அப்படின்னு வேண்டிக் கொண்டீர்கள் என்றால் நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். வாழ்க வளத்துடன்.